உலக வரலாற்றில் பெரும் பெரும் இடத்துல இருந்தவங்க, பெரும் ஆட்சியோட இருந்தவங்க இந்த மஷூராவை விட்டாங்க. அல்லாஹு தஆலா அப்படியே விழுத்தாட்டினான். ஃபிர்அவுன் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், எல்லா வகையான அதிகாரங்களோடும் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரச்சாரத்தை சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய முற்படுறான். அந்த நேரத்தில் ஃபிர்அவுன் சபையில இருந்த ஒருவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதாவது அதக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரு நபரை ஏன் கொல்ல போகிறீர்கள்? வஇய்யகு காதிபன் ஃபஅலைஹி கதிபுஹு, அவர் பொய்யராக இருந்தார், அவருடைய பொய் அவருக்கே இருக்கட்டும். வஇய்யகு சாதிகன், அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் சொல்கிற வேதனை எங்களை பீடித்து விடலாம். எனவே அவரை அவர் பாட்டில் விட்டு விடுவோம், கொலை முயற்சிக்கு போக தேவையில்லை என்கிற ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள். ஃபிர்அவுன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொன்றே தீருவேன் என்று விரட்டுகிறான். அல்லாஹு தஆலா அந்த விரட்டுதலின் முடிவு கடலிலே அவனுடைய சாம்ராஜ்யத்தை மூழ்கடிக்கிறான். மஷூராக்கள் ஆலோசனைகள் புறக்கணிக்கப்படுகின்ற நேரத்தில் அதை கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களின் முடிவு எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு கட்ஸ் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் தோல்வியில் முடியும் என்பதற்கு ஃபிர்அவுன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்கட அரசியல் கட்சி எல்லாமே இருக்குது. இதுல ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சிந்தனை குழாம் இருக்குதா. அவரவர் அரசியலை செய்து கொண்டு போகட்டும், பொதுவான விடயங்களில் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை குழாமை வைத்து செயற்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? யூதர்கள் இந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறார்கள், வளர்ச்சியோடு வல்லமையோடு இருக்கிறார்கள் என்றால் பிரதானம் அவர்களிடம் திங்க் டேங்க் கொண்டிருந்துச்சு, சிந்தனை குழாம் இருந்தது. எல்லா ஆலோசனைகளும் அந்த சபையில் போடப்பட்டு அதிலிருந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான சிந்தனை குழாமை வைத்திருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள், எல்லா கலீஃபாக்களும் அதை வைத்திருந்தார்கள். உலகத்தில் வென்ற எல்லா தலைமைகளும் அப்படியான தலைமைகளை அந்த சிந்தனை குழாமை வைத்திருந்தார்கள். இங்க இருக்குது கட்சி சார்ந்த பேராசிரியர்கள், கட்சி சார்ந்த அரசியல் தலைமைகள், கட்சி சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள் மாத்திரமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக பிரச்சனையை பொது தளத்தில் நிபுணத்துவம் வாய்ந்த எல்லோரையும் சேர்த்து ஒரு சபை கிடையாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் என்பது உயர்ந்த சபை, அந்த சபையில் பேசப்படுகிற வார்த்தைகள் என்பது முக்கியமானது. இந்த சபையில் இந்த உறுப்பினரின் பேச்சு இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை அந்த சிந்தனை குழாம் தீர்மானிக்கின்ற சிஸ்டம் எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள்கிட்ட அப்படி ஒரு குழு இல்லை. அப்படி குழு இல்லாத நேரத்தில் பல இழப்புகளை இந்த சமூகம் தொடர்ந்தேச்சியாக சந்திக்க வேண்டி வரும். எனவே கண்ணியமிகு சகோதரர்களை, மஷூரா கலந்தாலோசனை என்பது முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை தவறவிடுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலும் இன்னொரு நேரங்களிலும் பல்வேறுபட்ட இழப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும். எனவே அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திடம் கலந்தாலோசனை என்கிற ஒரு நல்ல பரக்கத் பொருந்திய ஒரு செயலை, ஒரு அமலை உயிர்ப்பிக்கக்கூடிய, முறையாக உயிர்ப்பிக்கக்கூடிய சமூகமாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.